அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறின ஒரு அருமையான உருவகம்தான் திராட்சை செடியை குறித்து கர்த்தர் சொன்ன ஒரு உருவகம். திராட்சை செடிக்கும் அதன் கொடிக்கும் இருக்க வேண்டிய உறவு, அந்த உறவு பலமாக தொடர்ந்து நீடித்திருக்கும் என்று சொன்னால் அந்த கொடிகளிலே மிகுந்த கனிகளை எதிர்பார்க்கலாம். செடியோடு உறவு சரியில்லை என்று சொன்னால் கொடிகளிலே கனிகளை பார்க்க முடியாது என்று ஆண்டவர் சொன்ன அற்புதமான ஒரு பகுதிங்க யோவான் 15ஆம் அதிகாரம். இந்த 15ஆம் அதிகாரங்கிறது 3 விசேஷமான 3 வகையான உறவுகளை உள்ளடக்கி இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 11 வசனத்தில் கிறிஸ்துவுடனான நமது உறவு. 2வது 12 முதல் 17 வசனத்தில் ஒருவருக்கொருவர் நமது உறவு. அப்புறம் 3வது 15 18 முதல் 27 வசனத்தில் நமக்கும் உலகத்துக்கும் இடையே இருக்க வேண்டிய உறவு அப்படின்னு 3 விதமான உறவை குறித்து ஆண்டவர் இயேசு இங்கே போதித்திருக்கிறார். இந்த 3 விதமான உறவுகளும் சரியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே நமக்கு மையமாக இருக்கணும். ஆண்டவருக்கு நமக்கும் உறவு சரியில்லைன்னா யாரோடும் உறவு சரி இருக்காதுங்க. ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கு உறவு சரியா இருக்கணும்னா ஆண்டவரோடு உறவு சரியா இருக்கணுங்க. ஆண்டவரோடு உறவு சரியா இருந்தால் தான் மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், விசுவாசிகள், ஊழியர், இப்படி எல்லா உறவும் சரியா இருக்குங்க. ஆக காரணம், அடிப்படை ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவு. ஆகவே குடும்பங்களின் ஆசீர்வாதங்கிறது ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவை பொறுத்து தான் இருக்கிறது. இதை கேட்குறவங்க, ஏன் குடும்பம் நீங்கள் விரும்பினது போல இல்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்று நிதானித்து பார்த்து ஆண்டவரோடு உறவை சரி பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள் கவனிக்கணும். ஆண்டவரோடு உறவு உங்களுக்கு சரியா இருக்கும் என்று சொன்னால் படிப்பு நல்லா இருக்கும், படிப்பு முடித்தவுடன் நல்ல வேலை கிடைக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும். எல்லாவற்றுக்கும் பேசிக் ஆண்டவரோடு இருக்கிற உறவு தான். ஆகவே ஆண்டவர் குடும்பத்தின் மையமாக இருப்பாரானால், உறவு ஆண்டவரோடு உங்களுக்கு சரியா இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.